ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். ஆக்டர் கமருதீன் நம்மளுடைய குமரன் வந்து மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து லைவ் வந்திருந்தாங்க. நானுமே ரெக்கார்ட் பண்ணேன். ஒரு 2 சாங் பண்ணாங்க. பட் லாஸ்ட் அந்த 3 நிமிஷம் எல்லாரும் கத்துன்னு கதறிட்டு இருக்கோம். சவுண்டு கேட்கல. மனுஷன் ஒரு கமெண்ட்டை கூட படிக்காமல் 3 நிமிஷம் பேசிக்கிட்டே இருந்தார். நம்ம சாரதாமாவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் அதுலேருந்து சவுண்டு கட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஒன்றுமே கேட்கல. உமை படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. நான் அந்த ஃபுல் லைவ் வீடியோவும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன். அண்ட் இதில் நிறைய விஷயங்கள் வந்து அவர் கிளாரிஃபை பண்ணியிருந்தாரு அவருக்கே தெரியாம. என்னென்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகலை பாய்ஸோடைய ரீல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, சகலை பாய்ஸா எங்க 3 பேருக்கும் சேர்ந்த மாதிரி ஷூட்டே வர மாட்டேங்குது, மேக்ஸிமம் நாளைக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு சுவாமி அவர்களுக்கு ஷூட்டிங் இல்லை, ஸோ நாளைக்கு தான் அவர் ஜாயின் பண்ணுவாரு. ஸோ அப்போ வந்து நாங்கள் ரீல்ஸ் எடுத்து போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுல இருந்து சுவாமி வந்து நாளைக்கு சுவாமிக்கு ஷூட்டிங் இருக்கு நம்ம விஜய்க்கு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம், மற்றவங்களுக்குலாம் வந்து ஷூட்டிங் மேலே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லை, இன்னும் அவங்க அம்மாவோடைய கேரக்டர் இங்கே தான் இருக்காங்க. ரெண்டாவது விஷயம், பிரவீன் பெனட் சார் தான் டைரக்ட் பண்றாரா அப்படின்ற கன்ஃபியூஷனும் இருந்துச்சு. ஆல்ரெடி நான் கிளாரிஃபை பண்ணியிருந்தேன். இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அப்டேட் வரணும் இல்லையா? ஸோ எல்லாரும் பிபி சாரை காட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் ஷார்ட்ல இருக்காரு. ஸோ ஷார்ட் முடிஞ்சதும் காட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. பட் கடைசி வரைக்கும் அவர் காட்டல. ஆனால் பிரவீன் சாரும் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்காரு. 2 விஷயம் கிளியர் ஆயிடுச்சா? 3வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிமேல் ரெகுலரா ஷூட் போவோம், அப்போ வந்து நாங்கள் ரீல்ஸ் போடுறோம் அப்படின்னாரு. ஸோ ஷூட்டிங் வந்து ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆக வேண்டியது இயர்லியரா மார்ச் எண்ட்லயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றது அடிஷனலான விஷயம். ஸோ இனிமேல் ரெகுலரா ஷூட் போக போகுது, விட்டு போக போகிறது கிடையாது, ரெகுலரா போகும் அப்படின்ற விஷயமும் தெரிய வந்துச்சு. ஒரு வழியா நாளைக்கு சுவாமி வந்து ஷூட்டிங்ல ஜாயின் ஆகிறாரு. கண்டிப்பா நாளைக்கு யார் சைட்லயாவது இருந்து கன்ஃபார்மா அப்டேட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் நமக்கு வேண்டிய விஷயங்கள் இல்லையா? அவருக்கு அடுத்த வருஷம் எப்படியும் கல்யாணம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி வேற அதில் ஒரு ஹிண்ட் கொடுத்திருந்தாரு. எனிவேஸ் அட்வான்ஸ் விஷஸ் தெரிவிச்சுக்கலாம். வேணா அந்த லைவ் வீடியோவை யாராவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இங்க அட்டாச் பண்ணிருக்கு. நம்ம கொஞ்சம் கீழே போயிட்டு வரலாம். கோது வந்து உள்ள இருக்காங்க. ப்ரோ எனக்கு கால் பண்ணுங்க. அண்ணன் இவர் வந்து சேகரண்ணன். இவர்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு இது சொல்றது, நான் ஒரு ராம் கம்சன் இல்லையா, அவருக்கு வந்து இவர் தான் சீஃப். அப்புறம் இவர் எந்த அளவுக்கு ஒரு தாய் பாசத்தில் மிஞ்சினவராக இருப்பார் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ லவ் யூண்ணா. ஓகே, தேங்க்யூ. அப்புறம் வந்து சாங்கு போயிடலாம் நேரா. ஹாய் விஜய் கவரி லவ். ஹாய், தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீ ஹர்ஷ் ஹனீஷ். தேங்க்யூ. எல்லாருமே ஷூட்டிங்கில் இருக்காங்க. ஸோ ஓகே, அந்த பாட்டு போயிடலாம். எங்கே கரெக்டாக போய் ஸ்பாட்டு போய் பிடிக்குது, அங்கே போயிடலாம். சகலை பாய்ஸ். ஆமாம்மா, நாங்கள் ஆக்சுவலாக நிறைய பிளான் பண்ணியிருக்கோம் புது ரீல் எடுக்க. எங்களுக்கு ஆக்சுவலாக 3 பேர் காம்பினேஷன் எப்போ தான் வருது, நாளைக்கு தான் வரும்னு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தான். சுவாமி புரோக்கு வந்து நாளைக்கு தான் ஷூட்டிங். ஹாய் ராஜி. ஹாய். ஸோ மை குட்டி கார். மெனி பீப்புள் ஆஸ்க் லைக், நீங்கள் வந்து ஏன் இன்னும் கார் அப்கிரேட் பண்ணல அந்த மாதிரி சொல்லிட்டு. வை ஐ ஷுட் அப்கிரேட்? இது வந்து எப்படின்னா, யூ டோன்ட் செல் யுவர் ஃபர்ஸ்ட் கார் பேசிக்லி. ஒரு லக்ஷ்மி கடாஷம் அது மாதிரி சம்திங் சொல்லுவாங்க. அது யூ டோன்ட் ஹாவ் டு டூ இட். யூ கேன் பை அனதர் கார். வென் யூ திங்க் யூ கேன் பை மெயின்டைன் 2 or 3 cars, you go for it. So ஓகே, சாங் போயிடலாம். தேங்க்யூ கைஸ். ஸோ இந்த ஹேபிட் வந்து எனக்கு அப்போலேருந்து பேக் ஃப்ரம் பிஃபோர் விஜய் டிவிலேருந்து இந்த பழக்கம் இருக்குது, சாங்கில் பாடி. சாரி இஃப் மை சாங் இஸ் லிட்டில் ஹாரபிள், சாரி ஃபார் தேட். சம் பீப்புள் ஃபைண்ட் இட் வெரி நைஸ். அவங்களுக்கு வந்து தேங்க்யூ ஃபார் த அப்ரிஷியேஷன். ஹாய் வினோதினி, மோகனா கிருஷ்ணன், எப்படி இருக்கீங்க? ஹாய் கௌது. ஹாய் ஃபாத்திமா கோயம்புத்தூர். ஸோ லிட்ரலி நாங்கள் எதுவுமே வீடியோஸ்லாம் ஒர்க் பண்ணுறதில்ல. கொஞ்சம் நிறைய ஒர்க்ஸ் இருக்குது, பர்சனல் ஒர்க்ஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் நிறையா திங்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரம் டுமாரோ டுடே ஆர் டுமாரோ we'll be working on Sagala Boys.
ஸோ எப்படி போதும் பார்த்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ அப்ஸ்டேர்ஸ். பட் பிஃபோர் தட் ஏதாவது ஒரு சாங்கு போயிட்டு போகலாம். இஃப் யூ கைஸ் வாண்ட் டு ஹேவ் எனி சாங் லெட் மீ நோ. Mahanadi shooting spot is in Valsarvakam. Thank you, Dad Princess SK. Thank you so much. Actually, when I can't say about the story. Sorry, I'm not supposed to say. Work. Chillanjirkiya. Where has இது ஆக்சுவலி வல்சராக். இவர் வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபுவோட தம்பி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இவரை தேடிட்டு இருந்தாங்க. இதில் லைவ் போயிட்டுருக்கோம். ஆமாம். யோகி பாபு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ரிலேஷன்? சொல்லுங்க. நீங்க பாம்பேல இதுக்கு முன்னாடி யோகி பாபு ஹேர் ஸ்டைல் தான் வச்சுருந்தீங்க கரெக்டா? ஓகே. ஆக்சுவலாக இவரும் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். இங்கே வந்து ஒரு பேஷனேட்டாக வந்து ஒர்க் பண்ணுற ஒரு ஆள். ஸோ அப்படியே நம்ம சாங்கு போயிடலாம். அப்படியே மேலே போடும்போது ஓகே. நானும் இவரும் சேர்ந்து ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். பொறுமையாக எங்களுக்கு டைம் கிடைக்கல. ஃப்யூச்சரில் அது இது பண்ணலாம் ப்ரோ. நானே வீடியோ பண்ணுறதில்ல, பண்ணோம். கடைசி ஈஸியரில் பண்ணது மகா சங்கமம். அப்போ டிவி சாரா? ஓகே. இன்னும் முடியல. ஐ வில் ஷோ பிடி சார். பட் பிஃபோர் இன்னும் முடியல, அவங்களுக்கு போயிட்டு தான் இருக்கு. ஸோ வி வில் கோ ஃபார் சம் சாங். சார் லைவ் பரவாயில்ல சார். நண்பர்கள் இது வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு ஏரியா. Okay, we'll go for okay. பெரியப்பா ஆயிட்டிங்களே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக அது வந்து நல்ல ஃபீல். எனக்கு ஆக்சுவலாக பேபிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். மேபி நெக்ஸ்ட் இயர் I'll get married. I don't know. Maybe. I don't know. Just for the love of kids. ஓகே, நம்ம வந்து முன்பே வா சாங் போயிடலாம். எனக்கும் ரொம்ப நாள் ஆச்சு அந்த பாட்டு பாடி. ஸோ வில் கோ ஃபார் முன்பே வா சாங். ஓகே. Brand new phone has a mute problem. Wow. Okay. Bro can't hear. இப்போ கேக்குதா? நோ சவுண்ட். ஹலோ குமரன். ஓகே, இப்போ கேக்குதா? டவர் நல்லா இருக்கு. பிராண்ட் நியூ ஃபோனு, எப்படிங்க மியூட் ஆகும்? சவுண்ட் வரல. இப்போ வருவா? இப்போ ஓகேவா? ஓகே. தேன்மலை தேக்க யார் பாது க்ரௌடு?
இந்நேரம் மேலே கொஞ்சம் ஷார்ட் முடிச்சிருக்கோம். லெட் மீ டேக் யூ டு இந்த லைவ் வந்து இட்ஸ் நாட் அபவுட் த மெயின் கேரக்டர்ஸ், த ரியல் பில்லர்ஸ். அம்மா, பாட்டி, எங்கள் அம்மா, அவங்கள பற்றி. ஓகே, so much disturbance. Yeah. Let me go upstairs. எங்கள் அம்மா பேர் வந்து ஜீனத் பேகம். சுவாமி ப்ரோ நாளைக்கு தான் வருவார். போலாண்ட் வரீங்களா? ஐ மீன் போலாண்ட். We can take you to places here. Definitely we will come. When the right time comes, we'll be there. ஷூட்டிங் நன்றாக போய் கொண்டிருக்கிறது. எல்லாமே நன்றாக போய் கொண்டிருக்கிறது. ஃப்யூச்சரும் நன்றாக போய் கொண்டிருக்கிறது. அவ்வளோதான். ஸோ தெலுங்கு சாங்கா? தெலுங்கு சாங்கு வந்து முடிஞ்சிருக்கும். ஓகே, ஷூட்டிங் ஸ்பாட் வரணுமா? ஓகே, ஹாய் மச்சான், சந்தோஷ் எப்படி இருக்க? I can see Santosh doing many help social services. Hats off மச்சான், nobody is doing it. நீ பண்ணுறன்றப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. Yeah, we'll try Telugu song also. So பாட்டிமா ஃப்ரீ ஆகிட்டாங்க நினைக்கிறேன். பாட்டிமா லைவ் போயிட்டு தான் இருக்கு அப்போலேருந்து. ஆமாம் அம்மா வந்துட்டாங்களா? Talented cute party is back. அப்புறம் பாட்டி எப்படி எவ்வளோ வருஷமாக நீங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க? 25 இயர்ஸாக நடிச்சிட்டு இருக்கீங்களா? சூப்பர். இருக்கிறதுலே சீரியல் ஆட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கிறது செட்லேயே வந்து ரொம்ப க்யூட்டான ஆள் அப்படின்னா வந்து நம்ம பாட்டி தான். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டி. ஆக்சுவலாக 5-6 சீல் புக் ஆகிட்டு நடித்தா மகாநதியில தான் நடிப்பேன். வந்து ஒரு அம்மா புள்ள ஒரு பாண்டு கொஷன் வந்துட்டே இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். தெரியல, இது வந்து இப்போ கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் ரைட்டரோட டீமோட டிசிஷன் தான் எல்லாமே. ஆமாம், ஐயோ கூட வந்து நான் இது பண்ணும்போது ஒரு உரிமையாக வந்து நான் ஆக்ட் பண்ணுவேன். ஒரு நல்ல ஒரு அம்மா ஃபீல் வந்து ஒரு அம்மா ஃபீல் வந்து நல்லாவே வரும். அதுவும் தனுஷ்கம்மா நடிச்சிருக்காங்க. பெரிய ஆக்டருக்கெலாம் அம்மாவாக நடிச்சிருக்காங்க. நல்லா ஷீஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட். இவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு கடவுள் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை நான் என்றைக்குமே சொன்னதில்லை, ரொம்ப ஆசை இது சொல்லணும்னு சொல்லிட்டு. அந்த அப்புறம் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் பண்ணணும். டான்ஸ் வீடியோ ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருந்தோம், பண்ணணும். தனுஷும் இவங்களும் சரண்யா அம்மாவும் ஒரு டான்ஸ் வீடியோ ஆடிருப்பாங்க. அந்த வீடியோ வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து வர்றான் 3rd வந்து நம்ம அம்மாவுக்கு போய் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். நானும் எங்கே போனாலும் என்ன குமரனுடைய அம்மான்னு தான் சொல்லுவாங்க. எங்கே போனாலும் குமரனுடைய அம்மா, குமரன் எப்படி இருக்காரு, குமரனுடைய அம்மா போகிறாங்க, குமரனை வச்சு தான் என்னை வந்து நிறைய அடையாளம் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பெருமை குமரனுக்கு தான் செய்வோம். கண்டிப்பாக ரொம்ப இதுவாக நடிப்பாங்க. அப்புறம் ஒரு வாட்டி இந்த தீ குளிக்கிற சீன்லாம் வந்து நடித்தோம். அதெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நான் நினச்சேன்